தற்போதுள்ள சட்டங்களை மீறி வேண்டும் என்றே கட்டப்படும் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் அதிகாரம் வழங்கி உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்காத எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் கட்டுவதற்கு புத்ராஜயா இனி அனுமதிக்காது என்று அன்வார் கூறினார். சட்டத்தை மீறும் வழிபாட்டு தலங்களை கட்டுவதை தாங்கள் இனி அனுமதிக்க மாட்டோம் என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்க விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அனுமதி இன்றி அத்தகைய கட்டமைப்புகள் கட்டப்பட்டிருக்கும் பகுதிகளை சுத்தம் செய்ய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று தமக்கு தெரியும் என்றாலும் இதை சொல்ல விரும்புவதாக அன்வார் கூறினார். கோயில்களை இடிக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபடும் அளவுக்கு அதிகமாக செயல்படுபவர்கள் மீதும் அவர் குற்றம் சாட்டினார். இதுதான் அரசாங்கத்தின் வேலை என்று இன்று நடைபெற்ற தேசிய ஒற்றுமை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான ஒரு பேரணி கடந்த சனிக்கிழமை நடைபெறவிருந்தது. ஆனால் அதை ரத்து செய்ய சொன்ன உத்தரவுகளை மீறி போராட்டத்தை தொடர திட்டமிட்டிருந்த பல நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அது தோல்வியடைந்தது. அண்மைய வாரங்களில் இந்த விவகாரம் பிரபலமடைந்தது. இந்து சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்தனர். மலேசியர்கள் தங்கள் கருத்துக்களை கூறவும் அரசாங்கத்தை விமர்சிக்கவும் சுதந்திரம் உள்ளது என்றும், ஆனால் சட்டத்தை மீறும் அல்லது இன பதட்டங்களை தூண்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டத்தின் முழு பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்றும் அன்வார் கூறினார். கடந்த வாரம் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவ் நாடு முழுவதும் உள்ள பல இந்து கோயில்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ வழிபாட்டு தலங்களாக அரசாணையில் வெளியிடப்படவில்லை என்றும், இதற்கு பெரும்பாலும் தீர்க்கப்படாத வரலாற்று நில நிர்வாக சிக்கல்கள் காரணம் என்றும் அவர் கூறினார். இந்த தலங்களில் பல தசாப்தங்களுக்கு முன்னர் காலனித்துவ மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் தோட்டப்புற பகுதிகளில் கட்டப்பட்டவை என்றும், இவை சட்டவிரோத செயல்கள் அல்ல என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் சத்தியாலாமில் உள்ள செக்ஷன் U13 உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரவு இளம் தம்பதியினரின் சிதைந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. எந்த குற்றப்பிரிவுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், இருவரின் உடல்களிலும் காயங்கள் இருந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் ஷா அலாம் காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். இறந்த பெண்ணின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும், அவர் வீட்டில் தம்பதியினரின் இறந்த உடல்களை கண்டெடுத்ததாகவும் அவர் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் முன்கதவு பூட்டப்படவில்லை என்றும், வீட்டில் எந்த வாகனங்களும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது. தரை தளத்தில் உள்ள ஒரு அறையில் இருவரின் உடல்களும் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. வீடு ஒழுங்காக இருந்தது. எந்த குற்றப்பிரிவுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ராம்சே எம்போல் தெரிவித்தார். பிரேத பரிசோதனைக்காக உடல்கள் ஷா அலாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சாரா உதவி திட்டத்தின் கீழ் பொருட்களின் வரம்பை விரிவுபடுத்தவும் உறைந்த வகை உணவுப் பொருட்களை சேர்க்கவும் அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சாராவை செயல்படுத்துவதில் சிறு மளிகை சில்லறை விற்பனையாளர்களின் ஈடுபாடும் இவ்வாண்டு இறுதிக்குள் 10,000 அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். இன்று முதல் 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட 22 மில்லியன் மலேசிய குடிமக்கள் தங்கள் மை கார்டு மூலம் 100 ரிங்கிட்டை பெறுவார்கள். இருப்பினும் பொருட்களின் வரம்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று பலர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் உறைந்த உணவை உள்ளடக்கிய சாரா திட்டத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக ஒற்றுமை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் தனது உரையின் போது அன்வார் தெரிவித்தார். வரவிருக்கும் ரமலான் காலம் உட்பட நாடு முழுவதும் செயல்படுத்தலை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், களத்தில் ஏதேனும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். சமூக ஊடகங்களில் பரவலாக பரவிய 14 வினாடிகள் கொண்ட ஒரு காணொளியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் வீலிங் சாகசம் செய்வதையும், அவரது பின்னால் அமர்ந்திருப்பவர் தனது தலையை சாலையை நோக்கி வைப்பது போன்று செல்வதையும் காட்டுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்த நிலையில், ஜனவரி 30 அதிகாலை 3:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இந்த சம்பவம் ஜலான்துன் ரசாக்கில் நடந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று கோலாலம்பூர் போக்குவரத்து அமலாக்க மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் முகமது ஜம்சூரி முகமது இசாக் கூறினார். முகநூலில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோவில் BPN 5382 என்ற பதிவு எண்ணை கொண்ட கருப்பு யமாகா மோட்டார் சைக்கிள் இடம்பெற்றுள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். புலனாய்வு தகவல்கள் சேகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் TEID புலனாய்வு மற்றும் செயல்பாட்டு பிரிவைச் சேர்ந்த ஒரு குழு நேற்று அதிகாலை ஸ்லாங்கூரில் உள்ள சுனைபுலோ பகுதியில் சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்தது.
பாஸ் கட்சியின் தலைவருக்கும் அதன் ஆன்மீக தலைவருக்கும் இடையே பிளவு இருப்பதாக எழுந்துள்ள பேச்சுகளை கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நிராகரித்துள்ளார். தலைவர் ஹாடியா வாங்கிற்கும் ஆன்மீக தலைவர் டாக்டர் ஹசீம் ஜாசினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று துவான் இப்ராஹிம் கூறினார். தாங்கள் மாறுபட்ட கருத்துக்களை சாதாரணமாக கருதுவதாகவும் மேலும் அடிக்கடி சந்திப்பதால் அவற்றை சமாளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஒரு பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க தங்களுக்கு ஒரு தளம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஹாடி மற்றும் ஹாஷிம் இருவரும் கட்சியின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பான ஷயூரா கவுன்சிலின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் அதில் தாமும் உறுப்பினராக இருப்பதாகவும் துவான் இப்ராஹிம் கூறினார். ஆன்மீக தலைவர் ஷயூரா கவுன்சிலுக்கு தலைமை தாங்குகிறார், ஆனால் முடிவுகள் கூட்டாக எடுக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். ஆன்மீக தலைவரின் கருத்துகள் அவருடையவை, ஆனால் அவை கவுன்சிலின் கருத்துகளுக்கு இணையாக இருக்க வேண்டியதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2018 ஆண்டு முதல் தனது வாகனத்தின் சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிக்க மறந்துவிட்டதாக கூறிய ஒரு தொழில் அதிபரிடமிருந்து சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே பென்ட்லி கான்டினென்டல் வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளது. ஜலான்துன் ரசாக்கில் நடந்த ஒரு நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்ட போது வாகனத்தின் சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிப்பதை தாம் கவனிக்கவில்லை என்று கூறியதாக கோலம்பூர் ஜேபிஜே இயக்குனர் ஹமீடி அடாம் தெரிவித்துள்ளார். சோதனைகளில் அந்த வாகனம் அவருடையதுதான் என்றும் அவரிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டதாக ஹரியான் மெட்ராஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணைகளில் அந்த சொகுசு வாகனத்தின் சாலை வரி மற்றும் காப்பீடு 2018 ஆண்டு முதல் புதுப்பிக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.